அனைவருக்கும் வணக்கம். சஷ்டிக்கு பின்னாடி ஒரு லாங் கேப் ஆகிப்போச்சு. இன்னைக்கு வந்தாச்சு, கிரிவீதி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பாத விநாயகரை போய் கும்பிட்டுட்டு படிப்பாதையெல்லாம் தொட்டு கும்பிட்டு கிரிவலம் வர ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பழனி முருகன் கோயிலில் இந்த வருஷம் சீசன் ஆரம்பிச்சிருச்சு. ஐயப்ப சாமி கூட்டம் எக்குத்தப்பா இருக்குது. எல்லாம் கர்நாடகாக்காரவங்க போல். சீசன் பார்த்தீங்கன்னா கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி வரைக்கும், பங்குனி உத்திரம் வரைக்கும் இருக்கும். அப்புறம் சித்திரையில் ஒரு கேப் வரும். அது ஸ்கூல் லீவு, மறுபடியும் கூட்டம் வந்துடும். திருப்பி வைகாசி. கிரிவீதி ஃபுல்லாக ஜெகஜோதியாக இருக்குது. வியாபாரிகள் கூட்டம் அதை விட அவங்களும் நிறையா இருக்காங்க. இப்போ எல்லாரும் ஆளாளுக்கு வீட்டில் ஒரு வேல் வாங்கி வச்சுருக்கோம். இந்த நடைபாதையிலே நிறையா பேர் வேல் விற்கிறாங்க. வந்தீங்கன்னா வாங்குங்க. ஆன்லைனில் வேல் வாங்கினேன்னு சொல்கிறத விட இங்கே பழனி போனோம் அங்கே வாங்கினோம், திருப்பரங்குன்றம் போனோம் அங்கே வாங்கினோம், திருச்செந்தூர் போனோம் அங்கே வாங்கினோம் அப்படின்னு சொல்கிறது எவ்வளவோ பெஸ்ட்டு. இவங்களுக்கு இதுதான் பொழப்பே. ஏற்கனவே கிரிவீதி கடையெல்லாம் தூக்கிட்டாங்க. அதனால நடைபாதை வியாபாரிகள் தான் அதிகமாக இருக்காங்க. வீடியோ பார்த்துக்கிட்டே எங்கூடே கிரி சுத்த வாங்க. நடைபாதையில் எவ்வளோ வியாபாரிகள் இருக்காங்கன்னு, ஃபோட்டோ ஃப்ரேம் வித்துட்ருக்குறாங்கன்னு. யாம் இருக்க பயமேன், இதுதான் நம்ம காலங்காலமாக கேட்டுக்கிட்டு இருக்க வசனம். முருகன்னா வேலும் மயிலும் துணைன்னு இப்போ புதுசாக வசனமெல்லாம் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் என்னமோ கேட்குறாரு. இந்த ஆத்தா பாருங்க எப்படி ஒடியாருதுன்னு. ரப்பர் பேண்டு இதெல்லாம் விற்கிற ஆத்தாவுங்க. அவர் என்ன கேட்டாருன்னா, இங்கே இவ்வளோ கடை இருந்துச்சு, அந்த கடையெல்லாம் எங்கம்மா அப்படின்னு அந்த பாட்டிகிட்ட கேட்டுட்டு இருந்தாரு. இப்போ நம்ம ரோப்கார் ஸ்டேஷன் கிட்ட வந்துட்டோம். வருடாந்திர பராமரிப்பு காரணமாக ரோப்கார் ஸ்டேஷன் 40 நாள் லீவு. ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். இப்போ புதுசாக இரும்பு கம்பிலாம் புதுசாக மாற்றிருக்காங்க அந்த ரோப்புக்கு. இப்போ ரோப் போயிட்டு தான் இருக்குது. சோதனை ஓட்டமாக கூட இருக்கலாம். எப்படி இன்னும் ஒரு வாரத்தில் நீக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக 4-5 நாளுக்குள்ளே மக்கள் பயன்பாட்டுக்கு வந்துடும். நான் அப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. வாங்க அப்படியே போகலாம். ஐயப்ப சாமி கூட்டம் நிறையா இருக்குது. இன்னைக்கு என்னமோ இவனுங்க நிறையா பேர் இன்னைக்கு தட்டுப்பட்டானுங்க. வாக்கிங் போயிட்டு இருந்த ஒருத்தரை நிறுத்தி என்னமோ பிடுங்கிட்டு இருந்துச்சு அவர்கிட்ட. நான் கொஞ்சம் தூரமாக வந்தனால வீடியோவில் அது கவர் ஆகலை, நல்லா தெரியல. இதனால கிட்ட வந்து தான் எடுத்தேன். வாங்க போகலாம். இவனுங்களை பார்த்துக்கிட்டே. இவனுங்களை பாருங்க, ஏதோ ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஜம்முன்னு உக்காந்துருக்கானுங்க போஸ் கொடுத்து அசையாம. கிட்ட போய் எடுக்கலான்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் இவனுங்களை நம்ப முடியாது. திடீர்னு ஃபோனை பிடுங்கினாலும் பிடுங்கிடுவானுங்க. ஏன்னா ஏற்கனவே போன வருஷம் இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. எனக்கு இல்லை, மலைக்கு வந்த பக்தர் ஒருத்தவங்க ஃபோனை பிடுங்கிட்டு போயிடுச்சு. நீங்கள் நியூஸில் கூட பார்த்துருப்பீங்க. விஞ்சி ஸ்டேஷனில் பெருசாக கூட்டம் இல்லை, அளவாக தான் இருந்தது. ஆனால் எப்படியா இருந்தாலும் நம்ம 2 மணி நேரம் காத்திருக்கிற மாதிரி தான் இருக்குது விஞ்சி ஸ்டேஷன். இது மகிஷாசுரமர்தினி அம்மன் கோவில். இப்போ நம்ம பாத விநாயகர் கோயில்கிட்ட வந்துட்டோம். இங்கே செம்ம கூட்டமாக இருக்குது. சித்தநாதன் பஞ்சாமிர்த ஸ்டாலில் அந்த கார்னரில் ஒதுங்கி தான் வர்ற மாதிரி இருந்தது. எவ்வளவு நடைபாதை வியாபாரிகள் இருக்காங்கன்னு பாருங்கள். இவங்ககிட்டையும் ஏதாவது வாங்குங்க. ஆன்லைனில் மட்டுமே வாங்காதீங்க. ஏன்னா இது மட்டும்தான் இவங்களோட வாழ்வாதாரம். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.